வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் எக்ஸாம்லாம் யூஸ் ஆகிறது மாதிரி நம்ம ரீசனிங் டாப்பிக்லேருந்து டாபிக் வைஸாக கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஏற்கனவே நம்ம அனலாகி டாப்பிக்கில் ஒரு 40 கொஷினை வச்சு மாடல் கொஷின் பேப்பர் 1 பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்ததாக நேற்றுக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கிளாஸிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து மாடல் கொஷின் பேப்பர் 2 40 கொஷின்ஸை வச்சு நேற்றுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம அதோட ஆன்சர்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே கிளாஸிஃபிகேஷன் டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குறது எல்லாமே ஆட்மேன் அவுட்டை வச்சு தான் கொஷின் கேட்பாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, செஸ். இதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாதது செஸ். ஏன் அப்படின்னா மற்றது எல்லாமே அவுட்டோர் கேம், செஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டோர் கேம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 செஸ். ஓகேவா? ரெண்டாவது கேள்வி, கார்பன், சில்வர், அயன், அலுமினியம். இதில் எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன். ஏன் அப்படின்னா மற்ற மூணுமே மெட்டல்ஸ். சில்வர், அயன், அலுமினியம் எல்லாம் மெட்டல். கார்பன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டல். இது உலோகம். இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அலோகம். ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் ஏ கார்பன். மூணாவது கேள்வி, 119, 131, 173, 211. இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 119. ஏன் அப்படின்னா மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ். இந்த 131, 173, 211 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது வேறு எந்த டேபிள்லையுமே வராது. ஆனால் 119 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிட் நம்பர். 7 டேபிளில் வரும், 17 டேபிளில் வரும். அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா 119. ஏன்னா காம்போசிட் நம்பர் அப்படிங்கிறதால. ஃபோர்த் ஒன், 4, 8, 17, 124. இதில் பொருந்தாதது 17. ரீசன் என்ன அப்படின்னா மற்ற எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். 17 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆட் நம்பர். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் பாருங்கள். சரிங்களா? அடுத்தது ஃபிஃப்த் ஒன், 2718, 6257, 6318, 7512. இதுலேயும் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு ஈவனை வச்சு தான் பார்க்குறோம். 6257 அப்படிங்கிறது தான் பொருந்தாது. ஏன்னா மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். இது மட்டும் பார்த்தோன்னா ஆட் நம்பர். ஸோ அதுதான் பொருந்தாதது. சிக்ஸ்த் ஒன், கேங்கஸ், கிருஷ்ணா, காவேரி, வைகை. இதில் பொருந்தாதது பார்த்தீங்க அப்படின்னா கங்கை தான். ஏன் அப்படின்னா மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் போகக்கூடிய ஆறுகள். கங்கை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா புறதீபகற்ப இந்தியா, அதாவது நார்த் சைடில் போகக்கூடியது. இதெல்லாம் சவுத் சைடில். சரிங்களா? ஸோ பொருந்தாதது கேங்கஸ். ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக ஏழாவது கேள்வி, டெக்ஸ்ட் புக், சீனரி, மேகசைன், நியூஸ் பேப்பர். இதில் பொருந்தாதது சீனரி. ஏன் அப்படின்னா சீனரி அப்படின்னா இயற்கை காட்சின்னு அர்த்தம். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்கு இல்லை மேகசைன். இது டெக்ஸ்ட் புக்கு, இது மேகசைன், இது நியூஸ் பேப்பர், பேப்பரில் வரக்கூடியது. சீனரி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையானது. சரிங்களா? நேச்சுரல் சீன் அப்படிங்கிறதால பொருந்தாதது சீனரி. எய்த் ஒன், ஐன்ஸ்டீன், நியூட்டன், ஆப்ரகாம் லிங்கன், பாயில். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் பொருந்தாதது ஆப்ரகாம் லிங்கன். ஆப்ஷன் சி. ஏன் மற்ற 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட், இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன். இப்போ பொருந்தாதது ஆப்ரகாம் லிங்கன். சரிங்களா? நைன்த் ஒன், டியர், கோட், ஷீப், ஷெப்பர்ட். இது ஆக்சுவலாக ரீட் பண்ணும்போது டியர்னு தான் ரீட் பண்ணணும். நமக்கு பெரும்பாலும் ஸ்கூலில் இல்லை நம்ம படிக்கும்போதெல்லாம் என்னென்னு படிச்சிருப்போம்னா டீர்னு படிச்சிருப்போம். டீர் கிடையாது. அதோட கரெக்டான ப்ரொனவுன்ஸ் பார்த்தீங்கன்னா டியர். அந்த ஆர் கூட சைலண்ட்லாம் வரும். டியர்னு படிக்கணும். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட். ஏன்னா ஷெப்பர்டுனா அந்த மேய்க்கிறவங்க அப்படிங்கிறது அர்த்தம். இந்த டியர், கோட், ஷீப் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலங்குகள். இதில் மேய்க்கிறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஷெப்பர்ட். அப்போ இதில் பொருந்தாதது ஷெப்பர்ட். ஆப்ஷன் பி. 10th ஒன் பாருங்கள், 121, 169, 176, 196. இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா 176. ஏன்? மீதி எல்லாமே ஸ்கொயர் நம்பர். இது 11 ஸ்கொயர், இது 13 ஸ்கொயர், இது 14 ஸ்கொயர். இந்த 176 மட்டும் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ பொருந்தாதது 176. நெக்ஸ்ட்டு 11th ஒன், ப்ளே, ரன், வாக், திங்க், ரைட். ஓகே, இதெல்லாம் பாருங்கள். ப்ளே, ரன், வாக், ரைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். திங்க் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஆக்டிவிட்டி. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் 4 திங்க். கரெக்டாக? சரிங்களா? அடுத்ததாக 12th ஒன், 19, 39, 59, 79, 89. இதில் பாருங்களேன், 19 கூட 20 ஆட் பண்ணால் 39, இது கூட 20 ஆட் பண்ணால் 59, இது கூட 20 ஆட் பண்ணால் 79. அப்போ இது கூட 20 ஆட் பண்ணால் 99 வந்திருக்கணும். அவங்க 89னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் 4 89 அப்படிங்கிறது தான் மிஸ் மேட்ச் ஆகிறது. இதில் எல்லா கொஷினுமே பார்த்தீங்கன்னா ஆட்மேன் அவுட் தான். நம்ம ஏற்கனவே கிளாஸிஃபிகேஷன் டாப்பிக்கில் வீடியோஸ் போடும்போதே சொல்லியிருப்போம். அந்த ஒரு 4 டைப்பாக பிரித்து கொடுத்துருப்போம் பாருங்கள். எல்லாமே பொருந்தாதது எது அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா லெட்டர்ஸை வச்சு, வேர்ட்ஸை வச்சு, சிம்பிள்ஸை வச்சு அந்த மாதிரி பொருந்தாததை கேட்பாங்க. சரிங்களா? 13th பாருங்கள், 41, 43, 47, 51, 53, 59. இதில் எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 51. ரீசன் என்ன அப்படின்னா மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர். 41, 43, 47, 53, 59 எல்லாமே ப்ரைம் நம்பர். 51 மட்டும் காம்போசிட் நம்பர். அப்போ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் பி
51. ஓகேவா? 14th one 19, 37, 73, 145, 217, 285. இதில் ஆக்சுவலாக கொஷனில் ஒரு சின்ன தப்பு இருக்குது. இந்த 217 அப்படிங்கிறது இங்கே நடுவில் வரக்கூடாது. இந்த நம்பரை விட்டுருங்க. மீதி இருக்கிறத மட்டும் வச்சு பார்த்தா போதும். சரிங்களா? இந்த நம்பர் இங்கே வந்துடக்கூடாது. இப்போ இதில் பார்த்தோன்னா 19 into 2. 19 2s are 38 minus 1. 2ஆல் பெருக்கி 1 மைனஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், 37 2ஆல் பெருக்குனா 74, 1 போயிடுச்சுன்னா 73. 73 2ஆல் பெருக்குனா 146, 1 போயிடுச்சுன்னா 145. 145 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 290, 1 மைனஸ் பண்ணோன்னா 289ன்னு வந்திருக்கணும். அவங்க 285ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பொருந்தாதது 285. புரியுதா? நடுவில் இந்த ஒரு நம்பர் வரக்கூடாதுமா. இது கொஷனில் தப்பு. அந்த நம்பரை மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணுறேங்க. சரிங்களா? ஆப்ஷன் 3. அடுத்ததா கொஷின் நம்பர் 15. 1 4 27 16 25 36. இங்கே பாருங்களேன், 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 1 ஒரு நம்பர். அது மாதிரி 1 கியூப் 3 கியூப். அப்போ இங்கே வந்திருக்க வேண்டியது 5 கியூப். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 கியூப், அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர், அப்புறம் 3 கியூப், அதுக்கப்புறம் 4 ஸ்கொயர். அப்போ அப்படின்னா அடுத்தது என்ன வந்திருக்கணும்? 5 கியூப்னு வந்திருக்கணும். 5 கியூப்னா 125ன்னு வந்திருக்கணும். அவங்க 25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் 3 25. சரிங்களா? நம்ம இந்த மாடலில் ஏற்கனவே நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதால ஆன்சர்ஸை மட்டும் நான் உங்களுக்கு வேகமாக சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? 16 பாருங்கள். லயன்ஸ், ரோர், கேட், மியூ, டாக்ஸ், பார்க், ஸ்னேக்ஸ், ட்விட்டர். இதில் பொருந்தாது ஸ்னேக்ஸ், ட்விட்டர். ஏன்னா இது ஒவ்வொன்றும் என்னென்ன லைன்ஸ் என்ன பண்ணும்? ரோர் பண்ணும், அந்த கர்ஜிக்கும் இல்லையா அது. கேட் மியூ பண்ணும், டாக் வந்து பார்க் குறைக்கும். அதே மாதிரி ஸ்னேக்ஸுக்கு வரும்போது இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்விட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்னேக்ஸுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஹிஸ்ன்னு வரணும். HISS ஹிஸ். நான் என்ன ஒவ்வொரு விலங்குடைய சவுண்ட்ஸ் என்னங்கிறதையும் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதுவெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல ஸ்னேக்ஸ் ஹிஸ்ன்னு வந்திருக்கணும், அவங்க ட்விட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் டி. ஓகேவா? 17th one ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். இதில் எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சண்டிகர் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. ஏன்னா மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களாக வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா தலைநகர், இல்லை இது பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பிரதேசமாகவும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்திங்கனாலும் இதில் பொருந்தாதது சண்டிகர். 18th one பிஹைண்ட், அண்டர், அண்டு, ஃப்ரம். இதில் பொருந்தாதது அண்டு. ஏன் அப்படின்னா பிஹைண்ட், அண்டர், ஃப்ரம் எல்லாம் ப்ரிப்போசிஷனில் வரும். இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க ப்ரிப்போசிஷன். அண்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஜெக்ஷனில் வரும். அது ஒரு கன்ஜெக்ஷன் வேர்ட். அப்போ இதில் பொருந்தாதது அண்டு. அடுத்ததாக 19 புஷ்ஷிங், டிரைவிங், சைக்கிளிங், வாக்கிங். இதில் எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோன்னா புஷ்ஷிங் அப்படிங்கிறது தான். ஏன்னா டிரைவிங், சைக்கிளிங், வாக்கிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலோட தொடர்பு. இது டிரைவிங் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக கால் யூஸ் ஆகும். கரெக்டாக காலை யூஸ் பண்ணி ஆகணும். சைக்கிளிங்க்கும் அப்படி தான், வாக்கிங்க்கும் அப்படி தான். ஆனால் புஷ்ஷிங்க்கு மட்டும் கையால் புஷ் பண்ணுறது அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மட்டும்தான் இதில் வித்தியாசமானது. அடுத்ததாக 20 அகைன், நவ், பிஃபோர், ஆஃப்டர். இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா அகைன். ஏன்னா நவ்னா இப்பொழுது, பிஃபோர்னா முன்னாடி, ஆஃப்டர்னா பின்னாடி. இதெல்லாம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த டைமை சொல்கிறது. இப்போ முன்னாடி பின்னாடின்னு. அகைன் அப்படின்னும் போது மீண்டும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் போது எந்த குறிப்பிட்ட டைமையும் சொல்லலைன்றதால இதில் பொருந்தாதது அகைன். அடுத்ததாக 21 ஸ்னேக், வேல், லிசார்ட், டர்ட்டில். இதில் எது பொருந்தாது அப்படின்னு பார்த்தோன்னா வேல் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வேல் மட்டும், திமிங்கலம் அப்படிங்கிறது மட்டும்தான் மேமல், அதாவது பாலூட்டி, குட்டி போட்டு பால் குடிக்கக்கூடியது. மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை போடக்கூடியது. சரிங்களா? ஸோ இதில் பொருந்தாதது வேல், திமிங்கலம் அப்படிங்கிறது தான். 22 புல், ஜம்ப், ஹியர், ரன். இங்கேயும் முன்னாடி சொன்னால் அதே விளக்கம் தான். பொருந்தாதது ஹியர். என்னென்னா புல், ஜம்ப், ரன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஹியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, அது ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி மாதிரி சொல்லலாம். கரெக்டாக? ஸோ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் 3 ஹியர். அடுத்ததாக கொஷின் நம்பர் 23 தமிழ்நாடு, கேரளா, ஹரியானா, வெஸ்ட் பெங்கால். இப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஏன் அப்படின்னா இந்த தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் நீங்கள் இந்த இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடற்கரை ஓரமாகவே வந்துடும். ஹரியானா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை ஓரத்தில் வராது. 4 பக்கம் நிலத்தால் சூழப்பட்டதாக இருக்கும். ஸோ பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஹரியானா. சரியா? அடுத்ததாக 24 484 352 561 421. இதில் பொருந்தாதது 421. ரீசன் என்னென்னா இங்கே பாருங்கள், 4 + 4 8. சிம்பிளாக சொல்லணும்னா மற்ற எல்லாமே 11 டேபிளில் டிவைட் ஆகும். இது மட்டும் ஆகாது. இன் அதர் வேர்ட்ஸ் 4 + 4 8, 3 + 2 5, 5 + 1 6. அதாவது ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணால் நடுவில் இருக்கிற நம்பர் கிடைக்கும். இங்கே அது மாதிரி 4 + 1 3ன்னு வந்திருக்கணும். ஆனால் 421 வந்திருக்கு. அப்போ இல்லை பொருந்தாதது ஆப்ஷன் 4. சரிங்களா? இல்லாட்டி நீங்கள் 11 டேபிளை வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் 11ஆல் டிவைட் ஆகும். இது மட்டும் 11ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? அடுத்ததாக 25 4205 5306 4236 2168.
இதில் எது பொருந்தாது அப்படின்னு பார்த்தோன்னா 4205 முன்னாடி சொன்ன அதே ரீசன் தான். மற்ற எல்லாமே பார்த்தோன்னா ஈவன் நம்பர், இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆட் நம்பர். அப்போ இதில் மிஸ்மேட்ச் ஆகிறது 4205. 26 1 3 7 15 31 62 127. இதில் எது பொருந்தாது அப்படின்னு பார்த்தோன்னா 62. ஏன் சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே 1 3 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 2 1s are 2 + 1. அதே மாதிரி பாருங்கள் 3 2 6 + 1 7, 7 2 14 + 1 15, 15 2 30 + 1 31, 31 2 62 + 1 1 கூட்டியிருந்தால் 63 வந்திருக்கணும். அதே மாதிரி பாருங்கள் 63 2 126 + 1 127 கரெக்டாக இருக்குது. அப்போ இதில் பொருந்தாதது 62, 63 கொடுத்துருந்தா கரெக்ட். சரியா? அவங்க எது பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்கிறதால ஆப்ஷன் டி. அடுத்ததாக கொஷின் நம்பர் 27. YEWF UHSKPOOT. ஒன்றும் இல்லை, இதில் ஒவ்வொன்றுலேயும் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்கள். ஒய் ஒரு எழுத்தை விட்டுட்டு ரிவர்ஸில், ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸில் ஒய்க்கு முன்னாடி எக்ஸை விட்டுட்டு டபிள்யூ, டபிள்யூக்கு முன்னாடி வியை விட்டுட்டு யூ, யூவுக்கு முன்னாடி டியை விட்டுட்டு எஸ். அப்போ எஸ்ஸுக்கு முன்னாடி ஆரை விட்டுட்டு என்ன போட்டிருக்கணும் அப்படின்னா கியூ போட்டிருக்கணும். ஆனால் அவங்க என்ன போட்டாங்கன்னா பி போட்டாங்க. நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்கள், கியூவாக இருந்தால் கியூவுக்கு முன்னாடி பியை விட்டுட்டு ஓ, இது அடுத்தது கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா PO, ஆப்ஷன் 3. 1 விட்டு ஒரு நம்பர் முன்னாடி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்ததாக 28. நோஸ், ஐஸ், ஸ்கின், டீத். இதில் எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு டீத் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உணர்வு உறுப்புகள் சொல்லுவோம் இல்லையா, மூக்கு, இந்த கண், தோல், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உணர்வு உறுப்புகளில் வந்துடும். டீத் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உணர்வு உறுப்புகளில் வராது. ஸோ ஆப்ஷன் 4. அடுத்ததாக கொஷின் நம்பர் 29. ப்ரூக், பாண்ட், ரிவர், ஸ்ட்ரீம். இதில் பொருந்தாதது ஸ்ட்ரீம். ஏன்னா ப்ரூக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீரோடைன்னு அர்த்தம். ஸோ இது நீரோடை, இது குளம், இது ஆறு, எல்லாமே நீர் சம்மந்தப்பட்டது. ஸ்ட்ரீம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆவி, நீராவி இல்லையா? அப்போ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் 4. கொஷின் நம்பர் 30. ஹென், கவ், கப், லைனஸ். இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கப். காரணம் என்னென்னா என்னன்னா அந்த கோழி, கவுன்னா மாடு, லைனஸ்னாலும் சிங்கம், பெண் சிங்கம் இல்லையா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தாய், அந்த பெரிய விலங்குகளை குறிக்கக்கூடியது. கப்புங்கிறது மட்டும் பார்த்தோன்னா அந்த சிங்க குருளை இல்லையா, குட்டியை குறிக்கக்கூடியது. அப்போ இதில் பொருந்தாதது கப்பு. அடுத்ததாக 31. நான் அதுமாதிரி இந்த 40 கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேம்மா. மொத்தமாக இந்த 40 கொஷனுக்கும் சொல்லி முடித்த பிறகு 40ல் உங்களோடது எத்தனை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 40 கொஷனுமே ட்ரை பண்ணேன் சார். அது நீங்கள் என்ன ஏற்கனவே எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா பேப்பரில் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம், அதில் நீங்கள் டிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை கரெக்டாக அந்த பேப்பரில் கூட நீங்களே போட்டு பார்க்கலாம். 40க்கு இவ்வளோ கரெக்டு அப்படின்னு போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். 40ல் நமக்கு 30 கரெக்டாக இருக்குது, இல்லை 35 கரெக்டாக இருக்குது, இல்லை 40யுமே கரெக்டாக இருக்குது, அப்போ நம்ம கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். சரிங்களா? ஸோ கீழே கமெண்ட்லேயும் உங்களுக்கு எத்தனை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். 31 பாருங்கள். 729, 64, 216, 1. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 729 இது ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாமே கியூப் நம்பரில் வந்துடும். 729ம் 64ம் 216ம் 1ம். அப்போ இங்கே அதை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 729ங்கிறத ஒரே நம்பருடைய மல்டிப்புளாக பிரிக்கலாம். அதாவது 3 3 3 6 டைம்ஸ் எழுதலாம். அதே மாதிரி 64 பார்த்தீங்க அப்படின்னாலும் 2 2 2 6 டைம்ஸ் எழுதலாம். 1ஐயும் பார்த்தீங்கன்னா 1 1 1 ஒரே நம்பருடைய பவரில் 6ஆக எழுதலாம். ஆனால் 216 நீங்கள் அப்படி எழுத முடியாது. 2 ஒரு 3 டைம்ஸ் வரும், 3 ஒரு 3 டைம்ஸ் வரும். அப்போ 216 தான் இந்த மாதிரி ஒரே நம்பருடைய பவராக பிரிக்க முடியாதது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3, 216. அடுத்ததாக 32. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கொல்கத்தா. இதில் பொருந்தாது எதுன்னு பார்த்தோன்னா கொல்கத்தா. ஏன்னா மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸு, அது மட்டும் பார்த்தோன்னா ஸ்டேட்டோட கேபிட்டல். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் 4, கொல்கத்தா. 33. அது மாதிரி நீங்கள் சில நேரம் நமக்கு என்ன வரும்னா நம்ம குரூப் 2A மெயின்ஸுக்கு நமக்கான கட் ஆஃபில் வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிற டவுட்லேயே இருப்பீங்க. அது இன்னொரு அவங்க ரிசல்ட் விட்டவுடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் ரேஞ்சில் நம்ம யோசிச்சு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுக்கு மேலே வருதுன்னா இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னா அப்போ நமக்கு டியூரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி RRB அந்த NTPC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ரீசனிங் டாபிக் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். குரூப் 2 மெயின்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான். SSC நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே ரீசனிங் டாப்பிக்கில் இது எல்லாமே வந்துடும். ஸோ தாராளமாக நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும், RRBக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த குரூப் 2 மெயின்ஸுக்கு 2A மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும், IBPS மாதிரியான பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும், குறிப்பாக SSC எக்ஸாம் இந்த மாதிரியான ரீசனிங் டாபிக் வர எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும், ஏன் நம்ம SIக்கு, போலீஸ் எக்ஸாமுக்கு இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கூட தாராளமாக இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் அங்கே அவங்களுக்கு கேட்குறது. சொல்லப்போனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்கக்கூடிய NMMS, NTSC மாதிரியான எக்ஸாமுக்கு கூட
இதே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அவங்க கொஷின் கேட்குறாங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த குரூப் ஏ மெயின்ஸுக்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, 33 பாருங்கள். 720, 120, 24, 8, 2, 1. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 720-ஐ 6ஆல் டிவைட் பண்ணுறாங்க. 6ஆல் டிவைட் பண்ணால் 120, 120-ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 24, 24-ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 24-ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 4s are 24, 6 வந்திருக்கணும். ஆனால் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 8. வேணா 6-ஐ 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் 2, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 1. மற்றதெல்லாம் கரெக்டாக வருது. அப்போ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் 4 8 தான். சரிங்களா? அடுத்ததா 34, 6, 10, 20, 25, 48, 52, 104. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 கூட 4 ஆட் பண்ணால் 10 இன்ட்டு 2 ப்ளஸ் 4 இன்ட்டு 2. அப்படின்னா 20 கூட 4 ஆட் பண்ணால் என்ன வந்திருக்கணும்னா 24ன்னு வந்திருக்கணும். அவங்க 25ன்னு கொடுத்துருக்காங்க. வேணா செக் பண்ணி பாருங்கள். 24 இன்ட்டு 2 48 ப்ளஸ் 4, 48 ப்ளஸ் 4 52 இன்ட்டு 2 52 இன்ட்டு 2 104. மற்றதெல்லாம் கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பி 25. 24 வந்திருந்தால் அது கரெக்ட். சரிங்களா? அடுத்ததாக 35, 520, 328, 232, 178, 160, 148, 142. இங்கே என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் மைனஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க பாருங்கள். 520லேருந்து 192-ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா 328. நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 328லேருந்து இந்த 192ல் பாதி 96, 96-ஐ மல்டிப்ளை பண்ணோம் அப்படி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 232. அப்போ பாருங்கள் 192, அதில் பாதி 96, 96ல் பாதி 48. அப்படின்னா 232லேருந்து எதை மைனஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 48-ஐ மைனஸ் பண்ணியிருக்கணும். 48-ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4, இங்கே 2-ஆ, அப்போ 8, இங்கே பார்த்தோன்னா 1. அப்போ மைனஸ் பண்ணியிருந்தோன்னா என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 184ன்னு வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 178ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தப்பானது. வேணும் நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள். 48ல் பாதி 24, இதுலேருந்து 24-ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா 160. கரெக்டாக? 24 ஆயிடுச்சா? 24க்கு அப்புறம் 24ல் பாதி 12, இதுலேருந்து 12 மைனஸ் பண்ணால் இது 12ல் பாதி 6, இதுலேருந்து 6-ஐ மைனஸ் பண்ணால் 142. ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா 178 தான். அந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும் 184 வந்திருக்கணும். புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ பெரிய நம்பரில் தொடங்கி அப்படியே பாதியாக மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல மைனஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ரிவர்ஸில் எப்படி யோசிக்கலாம். இங்கே பாருங்கள், 6 ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே 6 2s are 12 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 12 2s are இங்கே என்ன பண்ணியிருக்கணும்னா 24 ஆட் பண்ணியிருக்கணும். 160 + 24 என்ன கிடச்சிருக்குன்னா 184ன்னு கிடச்சிருக்கும். அவங்க 178ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி யோசித்தாலும் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். புரியுதுங்களா? அடுத்ததாக 36, ஆசியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, அர்ஜென்டினா. ஆன்சர் அர்ஜென்டினா. ஏன்? மீதி எல்லாமே காண்டினென்ட், கண்டங்களுடைய பேர். இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நாட்டோட பேர். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் 4. அடுத்ததாக 37, தோல், பெருங்குடல், பித்தப்பை, உணவுக்குடல். பொருந்தாது ஸ்கின், தோல் தான். ஏன்? மீதி எல்லாமே உடலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய உறுப்புகள், தோல் மட்டும் மேலே இருக்கிறது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் 1 ஸ்கின். 38, சென்னை, மும்பை, புதுடெல்லி, மதுரை. பொருந்தாதது மதுரை. மற்ற எல்லாமே மாநிலங்கள் இல்லை மற்ற எல்லாமே தலைநகரங்கள். சென்னை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தலைநகர், மும்பை பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, புதுடெல்லி பார்த்தீங்கன்னாலும் டெல்லியுடைய தலைநகரம். அப்போ இதில் மதுரை மட்டும்தான் தலைநகரம் இல்லாதது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் 4 மதுரை. அடுத்ததாக 39, காந்தியடிகள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், ராஜீவ்காந்தி. பொருந்தாதது ராஜீவ்காந்தி. ஏன்னா எல்லாமே இவங்க எல்லாமே சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ராஜீவ்காந்தி மட்டும் அதுக்கு அடுத்த பீரியடில் வருவார். ஸோ பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராஜீவ்காந்தி. சரிங்களா? அடுத்ததாக 40, வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, பாகற்காய். இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாகற்காய். ஏன்னா மற்ற எல்லாமே மண்ணுக்குள்ளாடி விளையக்கூடியது. வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி எல்லாமே. பாகற்காய் மட்டும் மேலே வரையக்கூடியது. ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் டி பாகற்காய். புரியுதுங்களாமா? ஸோ இந்த 40 கேள்விகளும் நம்ம கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த அனலாகி டாப்பிக்கில் இருந்த நம்ம டைப் வைஸாக சொன்ன வீடியோஸும் அந்த கொஷின் பேப்பருக்கான லிங்க்குமே நம்ம இந்த கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்கில் போட்ட வீடியோட லிங்க்கையும் நம்ம இந்த பிடிஎஃப் ஃபைல்லேயே கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவையானதை டவுன்லோட் பண்ணி இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம இந்த வாரத்தில் இதுக்கு அடுத்த டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு இந்த வாரம் சண்டே அன்னைக்கு நான் அதிலேருந்து ஒரு 40 கொஷின்ஸை வச்சு உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.